ஆமா ஏப்பா நீ ஆம்பளை தானே? ஆமா. கச்சேரி முடிஞ்சவனே என்னோட கார்ல வா. எதுக்கு? அந்த முக்கத்துல போய் நிப்பாட்டுறேன். சரி. நல்ல ஆலமரம் இருக்கு, அதுல தூக்கு போட்டு தூங்குற முண்டை. எதுக்கு அப்படி கேக்குறீங்க சொல்றேன். சாகன முண்டை. ஆமா ஒத்துக்கிறேன். ஆம்பளை ஊசி போட்டு பிள்ளை பாப்பம்டா, நீ என்ன பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? வர சொல்லு. ஆஸ்பத்திரி கூட்டி போய். அந்த வேலை ஒண்ணு தானே நான் பார்க்கல. வர சொல்ல. போற போக்கல பாத்துருவேன். ஏய் ஒத்துக்கிறேன். ஊசி போட்டு பிள்ளை பாப்பம்ன்ற. ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்னது? அவர் விஜய் வீட்டுக்கு விருந்தாடி போனாலும் பரவாயில்ல, மாதவி வீட்டுக்கு விருந்தாடி போனாலும் பரவாயில்ல, கார்த்தி வீட்டுக்கு விருந்தாடி போனாலும் தப்பிச்சுக்கிருவேன். ஒரே ஒரு இடத்துக்கு போனா மட்டும் மாட்டிக்கிருவேன். நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு சாமி முட போனா மாட்டிக்கிருவேன். ஏன் அப்படி சொல்ற? ஏன் தெரியுமா? இப்போ உனக்கு ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் விச ஐயா உங்களுக்கு நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. பண்ணுவேன். ஐயா உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நீங்க வாங்க இங்க. ஐயா சும்மா நீங்க பேசுங்க. அதெல்லாம் கராட்டத்துல மட்டும் தான் பேசுறது, இங்க எல்லாம் பேசுறது இல்ல. என்ன நடிக்கிறீ? என்ன மைக் வச்சு நானே பேசிக்கிறேன். விஷயத்தை கொடுப்பா இரு. ஒத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் நம்ம மாசனுக்கு பிறந்த பிள்ளையும் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. அவர் மாசுக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்ட அர்ச்சனை தட்டை நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? உங்க பிள்ளை பேர் என்னங்க? கபீஸ். கபீஸேக்கா? கபீஸ். ஓம் கபீஸாய நமக. உங்க தோப்பனார் பேர் சொல்லுங்க. தோப்பனார் பேர் தாங்க மாஸ். ஓம் மாசாய நமக. மாசுக்கு பிறந்த பிள்ளை நமக. மாசு அப்படித்தாங்க ஓதுவார் ஐயர். அப்படி ஓதி முடிச்சிருவார். ரெண்டாவது உங்க லெவல் டிப்புக்கு அது என்னது? ஊசிக்கு பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை போகுது. அதுக்கு கொஞ்சம் பூசாரி எரிச்சலா தான் ஓதுவார். எப்படி? என்ன வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா ஊசி? அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவாரு? எப்படி? ஓம் சதுர பூசனா நம. ஓம் சதுர நம. பிள்ளை வேற என்ன? வருஷன். ஓம் வருஷனாய நமக. வருஷன் தோப்பனார் பேர் சொல்லுங்க. தோப்பனார் பேர் தாங்க ஊசி. ஓம் ஊசியாய நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. ஊசி ஸ்வாக. அங்க ஏற முடியும் தண்டவளை வண்டவளையத்துல. என்னமா எல்லாம் கேட்டா வேற எதுவும் ட்ரை பண்றியான்னு கேட்டியா? இல்ல வேணுமா அதிசயமா ஊசி போட்டு பிள்ளை பப்பம்ன்ற. அதனால எங்கேயுமே நீ ஊசி போட்டு பிள்ளை பப்ப. இன்சிலுக்கு என்ன பைபாஸ் ரோடுண்டா வைப்ப? ஏன் உன் பேரை வச்சுக்க முடியாது? அப்படி வச்சுட்டு போங்க. எல்லா பேரும் வச்சுட்டாளுங்க, நீ வச்சுட்டு போறது. ஆமா அதனால எந்த விஷயத்திலுமே ஆம்பளை ஜெயிக்க முடியாது. இப்ப வேணா என்ன பண்ணுவோம்? ஆடி பாப்பமா, பாடி பாப்பமா, பேசி பாப்பமா. நல்ல பொம்பளையா இருந்தா என்கிட்ட பேசி பாரு. முடிஞ்சா பேசிட்டு பாப்பா. நீ உட்காரு. ஏய் ஆடி பாக்குறியா பாடி பாக்குறியா? அதெல்லாம் ராங் நம்பர் ப்ரோ. சாக்கிட்டே போடாம வந்திருக்கேன். பாடி பாக்குறேன். போட்டி தான். பேசிட்டு பாப்பா. ஏய் போடி தட்டுக்கடை சிரிக்கி. போடி எடுவட்ட சிரிக்கி. பேசு. போடி ஆத்துக்கரையில நின்னவளே, குளத்துக்கரையில நின்னவளே, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே, தொண்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே, காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே, அங்கன நின்னவளே, இங்கன நின்னவளே, தோசைக்கு நின்னவளே, ஏன் இட்லிக்கு ஏமாந்து கிடந்தவளே, ஏன் பக்கடா இம்புட்ட இடத்துக்கு பாரு கடுப்பாயிரும் சத்தி. இம்புட்ட இடத்துக்கு நான் போனேன், நீ என்ன நக்கவா வந்த? நான் எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேடிக்கை பார்க்கறது. அதனால நீ எந்த விஷயத்துமே என்ன பேசி ஜெயிக்க முடியாது மது. ஏன்? முடிஞ்சா பேசி பாருங்க. பேசுவேன் சக்தி. பேசுங்க. ஆமா பேசுங்க. பலமதி பேசுறீங்களா? உங்க பெண்களுக்காக நீங்க பேசுங்க. என் ஆண் இனத்துக்காக நான் பேசுறேன். முடிஞ்சா பேசி பாருங்க. பேசுங்கடி. ஓடி விளக்கமாதுக்கு பட்டு குஞ்சமா. என்ன சொன்னீங்க ப்ரோ? விளக்கமாதுக்கு பட்டு குஞ்சமா. மானங்கெட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்கல இந்த நண்டில திடீர் பேசு. ஆவாரம் சரிக்கு பீவாரி அடிக்குமா. நோத்தா டஸ்னால நொப்பேன் புசுனானா. அடங்காத சரிக்கு தோசை கல்லு மேல ஏறி உட்கார்ந்தாலாம். நடக்க சங்கடப்பட்டவ இப்ப சித்தப்பனை பாத்துக்கிட்டு என் புருஷன்டாலாம். அந்த மாதிரி சித்தப்பனை புருஷன் சொல்றவ நீதான். சொல்லு பழமொழியில பேசு. காவரியா முழுதா மட்டாலாம் மூதேவி. அந்த கடையில விக்குது சாம்பு, நீ சும்மா இருந்தா நாசரக்கார புடிச்சு